my channel. இன்றைக்கு நான் உங்களுக்கு துர்க்கிஷ் ஸ்டைல்ல ஹபாப்பும் மெக்சிகன் ஸ்டைல்ல சலட் நான் எடுத்து வந்திருக்கிறேன். இது நீங்க எந்த நேரமும் செய்து சாப்பிடக்கூடிய ஃபுட் தான் இது. மற்றது நீங்கள் வெக்கேஷன் துர்க்கிஷ் போனீங்கன்னு சொன்னா இந்த ஹபாப் அங்க ஸ்பெஷலா இருக்கும். அந்த ஸ்டைல்ல தான் நான் செய்ய போறேன். மெக்சிகோவுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த சலட் அங்க சரியான ஃபேமஸ். இது நான் எல்லா நாட்டு சாப்பாடுகளையும் வரிசையாக செய்து கொண்டு வரேன். இந்த வீடியோக்களை பாருங்க, நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மற்றது இது ரைஸ், மற்றது கபாப், மற்றது சலட், மூன்று தான் இன்றைக்கு செய்ய போறேன். இது ஹெல்த்தியானது, ஆரோக்கியமான உணவு, எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு தான். இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம். நான் ஃபுட் ப்ரெஷர் தான் எடுத்திருக்கிறேன். உங்கள்ட்ட கிரைண்டர் இருக்குமென்று சொன்னால் கிரைண்டர்லேயும் நீங்கள் இதை அரைச்சி எடுக்கலாம். 4 வெள்ளை வெங்காயம் அதை சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. அஞ்சு கார்லிக் அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. மற்றது இது மெக்சிகன் பெப்பர் தான் சொல்கிறேன். இந்த பெப்பர் நீளமாக இருக்கும். அதில் ரெட்டும் ஜெலவும் எடுத்திருக்கிறேன். 2 கலர் எடுத்திருக்கிறேன். 4 பெப்பர் எடுத்திருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வடிவா வெட்டி ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு மெக்சிகன் பெப்பர் கிடைக்காட்டி நீங்கள் பெல் பெப்பரும் ஆட் பண்ணி செய்யலாம். ஏன்னு சொன்னால் இதை ஆட் பண்ணி செய்கிற நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொண்டு வரும். அதனால தான் இதை ஆட் பண்ணி செய்கிறேன். அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் பப்ரிகா பவுடர், இது கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் காஷ்மீர் பவுடரும் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், மற்றது ஒரு 5 இந்த சிவப்பு மிளகாய், இது நல்ல உரைப்பாரிக்கும். இதுலேயும் ஒரு 5 ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுங்க. கொரியண்டர் லீஃப் அதையும் குட்டி குட்டியா அரிஞ்சு அதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. ரெண்டு லெமன் எடுத்திருக்கிறேன். அதையும் புளிஞ்சு அந்த சாறை அதுக்குள்ள விடுங்க. தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நல்லா இதை பிளெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம இதை எடுப்போம். பாருங்க எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இதை ஒரு பவுலுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இது 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன். அதையும் நான் ஃபுட் ப்ரெஷர்ல தான் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையால தான் மிக்ஸ் பண்ணி எடுங்க. இதே மாதிரி ஒரு கம்பி ஒன்று எடுத்துட்டு அதுக்கு மேலே
foil paper சுத்தி எடுத்துக்கிறேன் வழுக்காம இருக்கிறதுக்கு. மற்றது இதே மாதிரி போல் பிடிச்சிடுங்க. போல் பிடிச்சிட்டு இப்படி நடுவால இப்படி குத்தி விடுங்க. குத்திட்டு இதை நீள நீளமாக்கி விடுங்க. இப்படி இந்த கம்பி ஃபுல்லா இந்த மீட் எடுத்து இப்படி சுத்தி விடுங்க. இப்படி மெல்லிசாக்கி விடுங்க. இதென்ன இன்னும் தடிப்ப மாதிரி இருக்குது. மெல்லிசாக்கி இப்படி நீளமாக இப்படி கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு இப்படி கையை வச்சு இப்படி நசிச்சு விடுங்க. இதே மாதிரி செய்து இதில் வைங்க. நான் பேக் பண்ணுறது ஒரு ட்ரேயில், பேக்கிங் ட்ரேயில். நான் ஆல்ரெடி அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். 350 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் இதை அரை மணித்தியாலாம் பேக் பண்ணி எடுங்க. அடிக்கடி திறந்து பாருங்க. இதை திறந்து பார்த்து பேக் பண்ணி எடுங்க. இப்போ நான் இதை அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் சலட் செய்வோம். மெக்சிகன் சலட் செய்வோம். இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்க. பாதி கியூக்கும்பர் எடுத்துருக்கிறேன். அதை இப்படி நீள நீளமா மெல்லிசா வெட்டுங்க. இதே மாதிரி மெல்லிசா கட் பண்ணி எடுங்க. இந்த கியூக்கும்பரை இப்படி வெட்டிட்டு ஒரு பவுல்ல ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு செரி டொமேட்டோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுங்க. சலட்டுக்கெல்லாம் அளவு தேவையில்ல. அதையும் இப்படி 4 நாளாக கட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கிறேன். அதையும் குட்டி குட்டி குட்டியாக வெட்டுங்க. இதே மாதிரி வெட்டி எடுங்க. இதையும் இதுக்குள்ள எடுத்து ஆட் பண்ணுங்க. 3 வெள்ளை ஒனியன் எடுத்துருக்கிறேன். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. 1/2 கப் அவிச்ச சோளம் அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. மற்றது கிட்னி பீன்ஸ் என்று சொல்ற அதையும் நான் அவிச்சு எடுத்துருக்கிறேன். 1/2 கப் தான் அதில் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான லெரிஸ் எடுத்து ஆட் பண்ணுங்க. எது உங்களுக்கு கை இருக்குதோ வீட்டில் அதை வச்சு செய்யுங்க. இப்படி கடிக்கக்கூடிய அளவுக்கு வெட்டி வெட்டி எடுங்க. இப்படி குட்டி குட்டி குட்டியாக வெட்டி எடுங்க. கடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வெட்டி எடுங்க. இந்த லெரிஸ் அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் பார்ஸ்லி எடுத்துருக்கிறேன். அதையும் குட்டி குட்டியா நறுக்கி எடுங்க. ஒரு பஞ்ச் இது. பார்ஸ்லி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணுங்க. வெட்டிட்டு படிவா ஆட் பண்ணி விடுங்க. டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு லெமன் ஜூஸ், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஒரு ரொட்டி மாவு எடுத்து
இதே மாதிரி ஒரு ட்ரே ஒன்று எடுத்து அதுக்கு மேலே இந்த ஆயில் பேப்பரை ஆட் பண்ணிவிட்டு ஆயிலை மேலால் தடவிட்டு நான் இதை பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது இந்த சலட் பவுல் ட்ரே. இதையும் நீங்கள் சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொட்டியில் எப்படி எடுத்து செய்தீங்கன்னா பாருங்க எப்படி நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்லி. இந்த சலட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, நல்ல ஹெல்த்தியான சலட் இது. பிறகு இதுக்குள்ள நீங்க உங்களுக்கு விரும்பினா விருப்பம் இல்லாட்டி நீங்க விடலாம். செடர் சீஸ் எடுத்துருக்கிறேன், அதை இதுக்கு மேல தூவி விடுங்க. சிக்கன் ஸ்டைல்ல ஹெல்த்தியான சலட்டும் செய்து எடுத்துட்டேன். மற்றது டர்க்கி ஸ்டைல்ல ஹபாப்பும் ரைஸும் எடுத்து வச்சிருக்கிறேன். வாய்க்கு ருசியான உரைப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த ஹபாப் தான் நான் செய்து காட்டியிருக்கிறேன். மற்றது சலட்டும் அதே மாதிரி தான், இனிப்பு உரைப்பு புளிப்பு எல்லாம் கலந்து இருக்குது. மற்றது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்களும் செய்து ஃபேமிலியோட சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேங்க. பாய் காய்.